சில குறிப்புகளை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 தொடங்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 Corinthians chapter 2 verses 9. I try to give the prophetic message. Praise the Lord. How God is. எழுந்து வாசி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, செவிகளால் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அதை உணரவும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப இந்த செய்தியில கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் உன்னுடைய கண்கள் காணல, ஏன் உன்னுடைய காதுகள் கேட்கல, ஏன் உன் இருதயத்திற்கு அது புலப்படல என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம். அதற்கு முன்னால சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதுதான் தம்பி ராஜா அழகா பாண்டார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழுவதோடு ஆராதிப்பேன், முழுவதோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. கொஞ்சம் இடம் சின்னமா இருந்தா மைக்கே தேவையில்லை நமக்கு. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Just you examine yourself. நீங்கள் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரல, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, என் பிள்ளைக்கு சரியான வேலை கிடைக்கல, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நீ பார்க்க வருவாயானால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 பாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறார். நீ முதல்ல பாஸ்டர் மேல அன்பு கூறாத, தேவனிடத்தில் அன்பு கூறு. தேவனிடத்தில் அன்புங்கிறது எப்படி? கமாண்ட்மெண்ட்ஸ், பரன் அன்பு, பிறன் அன்பு. முதல்ல you learn to respect the honor God. தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே அழைத்துக் கொண்ட போது அவர் சொன்ன காரியம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை நீ வணங்கவோ சேவிக்கவோ வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு 6 நாள் ஆச்சு.
என்ன சொல்லுது வேதம்? கர்த்தர் மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனுக்கு எவ்வளவு நாள் ஆச்சா? 6 நாள் வேலை செஞ்சாரு. 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். Praise the Lord. Hallelujah. ஆனா இன்னைக்கு உனக்கு 6 நாள் பத்தாது, 7ஆவது நாளும் கிரியை செய்யணும்னா தேவனை விட பெரியவர்தான் நீ. ஆமென். அவர் 6 நாள் செஞ்சாரு, இவர் 7 நாளும் செய்யறாரு. Praise the Lord சொல்லுங்க. Praise the Lord சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் ஏன் உனக்கு வரல தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் 7ஆவது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ இல்லை. உன் ஆசீர்வாதத்தை தேடி நீ போற. கர்த்தர் சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என் அன்பு கூறுவனுக்கு சகலமும் நன்மையாக இருக்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 தொடங்கி வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 தொடங்கி. காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? வழக்கமா ஓய்வு நாளிலே நீ தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நீ தொடர்ந்து வந்திருப்பாயானால் சில மாதங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய வசனத்தை சுதந்திரிப்பாயானால் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டு பாரு. நீ எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பாஸ்டரா இருந்திருக்கணும். Praise the Lord. ஆனா இன்னைக்கும் வாழ்க்கையில மூக்க செஞ்சுக்கிட்டு பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலன்னா எப்படி பிறக்கும்? எப்படியா பிறக்கும்? ஆசீர்வாதம் இல்ல, பாஸ்டர் வேலை இல்ல, எப்படி இருக்கும் வேலை? நீ கர்த்தருடைய வேலையை செய், அவர் உன் வேலையை செய்வார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உனக்கு ஒரு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சும்மா 6 நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருக்கலாம். மனுஷனை உண்டாக்கினார். எல்லாத்தையும் வார்த்தையில உண்டாக்கிட்டு மனுஷனை சிருஷ்டித்தாருங்க. இவன் என் துதியை சொல்லி வருவான், என்னுடைய கிரியைகள் எல்லாம் இவன் பார்த்தான், என்னுடைய வழிகள் எல்லாம் இவன் பார்த்தான், இவன் இரவும் பகலும் என்ன துதிப்பான்னு சொல்லி ஆதாமை கர்த்தர் தேவனை துதிக்கும்படி ஏற்படுத்தினார். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அவன் துதிச்சான் பத்தல. அப்ப 2-3 பேர் நாமத்தினால வேணும்னு சொல்லி கர்த்தர் அவன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு துணை உண்டாக்கினான். நல்லா கவனிங்க. காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை, அதாவது that close doctrinal experience, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கிற காரியம்லாம் மேலோட்டமா இருக்கும். ஜெபிங்க அப்படின்னா ஜெபிச்சுட்டு தான் இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறான். ஏசாமி சொல்றாரு, சில காரியம்லாம் கடைபிடிக்கணும்பா, அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அது சரி, ஆனாலும் ஒரு குறை இருக்கு, எல்லாத்தையும் வித்து தரித்திரம் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவனுக்கு அந்த மூல உபதேசம் தெரியல. இயேசுவை பின்பற்றணும்னா எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையும் விடணும். Praise the Lord. இப்ப ஆபிரகாம் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. அவன் கூட்டிட்டு வந்தான். அதான் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான். Praise the Lord சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களே, பேசுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தாமதம் என்ன? கர்த்தர் வேண்டாம் கூட்டிட்டு வராதேன்னு சொன்னால நீ கூட்டிட்டே சுத்தங்க. அவன் செத்த பிறகுதான் கர்த்தர் டிசைட் பண்ணார், போனா போகுது. அவனும் செத்தான், இவன் மாம்சமும் செத்து போச்சு, இனி ஏதாவது ஒரு கிரியை செய்வோன்னு செஞ்சார். இப்போ வாழ்க்கையில நீ நன்மையை பார்க்கும்போது உயிரோட இருக்க மாட்டேன், அதாவது மாம்சம் செத்து போயிடும். Praise the Lord. பெரிய வீடு கட்டுவேன், ஆனா படி ஏற முடியும். ஆமென். சொல்லுங்களேன். மூட்டை மூட்டையா அரிசி இருக்கும், டாக்டர் சொல்லுவோம் அரிசியே தொடக்கூடாது. ஆமென். நல்ல நாள்லயே கோதுமை தோசை சாப்பிட மாட்டான். டெய்லி காலையில மத்தியானம் ராத்திரி 3 நேரமும் கோதுமை தோசை தான். சக்கரைனா பிடிக்கும், சொல்லுவோம் கிட்டையே சேர்க்கக்கூடாது. தேவையா உனக்கு? Praise the Lord. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? மனுஷனை உண்டாக்கும் போது தமது சாயலை உண்டாக்குனார்னா தேவனுக்கு டயபெட்டிக் இருந்துச்சா, பிபி இருந்துச்சா, சொல்லுங்க, ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சா, ஐசைட் ப்ராப்ளம் இருந்துச்சா, சொல்லுங்க, நரம்பு வியாதி இருந்துச்சா, எலும்பு வியாதி ஏதாவது இருந்துச்சா? அவருக்கு கர்த்தர் சொன்னார், என்ன போலவே உண்டாக்குறேன், என்ன போலவே உண்டாக்குறேன்னாரு. அவன் நல்லா தின்னு குண்டாயிட்டான்.
உண்டாக்குனது உண்டாக்குறதுக்கு இல்லை. ஆமீன். எனக்கு சோகமா இருக்கீங்க, அதனால தான் சொன்னேன். அப்ப என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமா? இப்போ மூல உபதேசம். என்ன வேணும் உனக்கு? மூல உபதேசம். என்ன மூல உபதேசம்? வேதத்தை வாசித்து பாருங்க. வேத வாக்கியங்களின்படி மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. That is very important to preach the early doctrine which given by God. ஆதியில நீ ரட்சிப்பிற்குள் வரும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, ஞானஸ்நானத்திற்கு முன்பு நீ பாவியாய் சபைக்குள்ள வரும் பொழுது, எந்த சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்திலே விதைத்து உன்னை ரட்சிப்பிலே நடத்தினாரோ அந்த உபதேசத்தை திரும்ப 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 உனக்குள் சொல்வதற்கு தேவன் இன்னும் வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கு அது மிகவும் விசனமாய் இருக்கிறது. ஐயோ, என் ஜனங்கள் எப்படி கிரியை செய்கிறார்கள் என்று சொல்லி. John chapter 14 verse 21 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 14:21 வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. நல்லா கவனிங்க. என்ன உபதேசம் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா? முதல் வசனத்தை பாருங்க. என்ன சொன்னாரு? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கண்ணு பார்க்கல, உன் காது கேட்கல, உன் இருதயத்துக்கு உணரல. ஏன் தெரியுமா? அந்த மூல உபதேசத்தை விட்டுட்டேன். அந்த மூல உபதேசத்தை நீ விட்டாய். The early doctrine, you forgotten the early doctrine. ஆதியில இருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு பேர்ல குறை உண்டு. ஆதியில இருந்த அன்பு இல்லை. இப்போ ஆதியில இருந்த கிரியை இப்ப இல்லை. ஆதியில இருந்த ஜெபம் இப்ப இல்லை. ஆதியில இருந்த உபவாசம் இப்ப இல்லை. அந்த நாட்களில் எல்லா மனுஷரும் கைவிட்டுட்டு தெருவில் கடந்த உன்னை தூக்கி எடுத்தாரே கர்த்தர். அந்த நாளை நினைச்சு பார்க்கிறியா? அந்த நாளை நினைச்சு பார்க்கிறியா? இந்த பட்டணத்துக்கு வரும்போது நீ எப்படி இருந்த ரவி, இன்னைக்கு இப்படி இருக்கியே நினைச்சு பார்க்கிறியா? ஆதியில இருந்த உபதேசத்தை அப்படி நினைச்சு பார்த்தா கர்த்தர் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு சொல்லும் போது சொல்லுவான், நான் இப்படி உண்மையா கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறார்ல. இப்ப மேன்மையா சபையில உண்மையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல சொல்லுங்க, ஆமாங்கய்யா என் கண்ணு பார்க்கல. உனக்கு முன்னாடியே இருக்கிற கிருபை, உனக்கு முன்னாடியே இருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு முன்னால் இருக்கிற தேவ பலத்தை உன்னாலே காண முடியவில்லை என்று சொன்னால் இதை விட ஒரு துர்பாக்கியசாலி இந்த உலகத்தில் இருக்க முடியாது. சொல்லுவான், கை கெட்டினது வாய் கெட்டலையா? என் கண்களில பார்த்த இது நடக்குங்கிற நம்பிக்கையில இருந்தேன். நல்லா தான் எழுதினேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்துல உணரல. ஏன் தெரியுமா? அதுதான் சொன்னாரு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 சொன்னாரு, உனக்கு மீண்டும் மீண்டும் மூல உபதேசத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உன்னை கொண்டு போய் திரும்பியும் காதை திரும்பி எல்கேஜில உட்கார வைக்க முடியும். போங்க திரும்பி எல்கேஜில இருந்து வாங்க அனுப்ப முடியுமா? உங்களை கொண்டு போய் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க குழந்தையா இருந்தீங்க, அப்போ கதை வேற. நீ புருஷர் ஆயிட்டீங்க. புருஷர் ஆன பிறகு நீங்க எப்படி இருக்கணுமா? புருஷருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். ஒன்றும் வேண்டாம். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், கொஞ்சம் சின்ன இலையா ஒரு பக்கத்தில் ஒரு பையன் குட்டி பையன் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான். 3 இலையா சின்ன இலையா போடுப்பா, ஒரு பாதி இலையா போடுங்க. அவங்க 3 பேருக்கு சேர்த்து உனக்கும் சேர்த்து 3 பேருக்கா ஒரு சின்ன இலை போட்ட. ஐயோ இங்கே வாங்க, அந்த 2 பேருக்கு போட்ட. சரி, எனக்கு ஏன் சின்ன இலையை போடுற? உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் ஏன் இருக்கு. ஆவிக்கேற்ற பிரகாரமா சொல்லு. ஆனா மூல உபதேசத்தை மறந்தவங்க அவ்வளவு பேருமே திரும்பியும் குழந்தைகளை மாறிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் ஆகலைன்னா ராஜ்யத்துக்கு போக முடியாது. எப்படி? உபதேசத்தை மறந்துட்டு, ரட்சிக்கப்பட்டோம் என்பதை மறந்து, பாவத்தில் விழுந்து, சாபத்தில் விழுந்து, ஆராதனையை விட்டுட்டு உலகத்திற்கு என்று ஓடுகிற உனக்கு கர்த்தர் கிருபை செய்வார். சங்கீதம் 119 105 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு வாழ்க்கையில என்ன தேவை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் தான் உனக்கு தேவை. இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட். 119 105
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். என்ன சொல்றாருங்க? I vow to God, I promise to God I will do this. நான் சொன்னேயா, அன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, இடுக்கண்கள் வந்துச்சு, என்னை சுற்றிலும் வியாகுலங்கள், ஜலப்பிரவாகம் வந்தது. அப்ப சொன்னேன், எந்த நிலைமையிலும் நான் உண்மை விட மாட்டேன், சபைக்கு உண்மையா இருப்பேன், ஊழியத்துக்கு உண்மையா இருப்பேன், ஊழியக்காரர் உண்மையா இருப்பேன், நான் செத்தாலும் இந்த சபையிலிருந்து கட்டணம் எடுக்க மாட்டோம்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நீ ஆணையிட்டு கொடுத்த வார்த்தை எங்கே? கர்த்தர் கேட்கிறார். இருதயத்தை யோசிப்பார், நீ பொருத்தனை செய்த காரியங்களை நிறைவேற்றிருக்கிறாயோ இல்லை என்றால் கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கும்? உனக்கு வசனம் உன் கால்களுக்கு தீபமா இல்ல, உன் காலுக்கு கண்ணியா இருக்கும். உன் பாதைக்கு வெளிச்சம் அல்ல, நீ தடுமாறுகிற இருளா இருக்கும். காரணம், உன் கண்கள் காணாதபடி, உன் காதுகள் கேட்காதபடி, இருதயத்தில் உணராதபடி கர்த்தருடைய வசனத்தை நீ அசட்டை செய்ததினாலே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவா 3 காரியத்தை சொல்லுவேன் எப்போதுமே நான் பிரசங்கிக்கிற பொழுது. பல பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லுவேன், you are the field of God, you are a building of God, all are yours. 3 காரியம் எழுதி வச்சிருக்க மனுஷன். நீங்க யாரு? கர்த்தருடைய நிலம். நீங்க யாரு? கர்த்தருடைய கட்டடம். நீங்க யாரு? எல்லாமே நீங்க தான். praise the Lord. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றுமே. ஆமென். All are yours. You are வராது, all are yours. இது வசனம் வேணுமா? 3 வசனம் வேணுமா? சொல்லித்தரேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9. 6 to 9. Third one, 1 Corinthians chapter 3, 21 to 23. எடுத்து பாருங்க நீங்க. Praise the Lord. Hallelujah. இதுதான் ரகசியம். நீங்க யாரு? கர்த்தருடைய நிலம். விதைக்கிறவர் மனுஷகுமாரன். விதை கர்த்தருடைய வசனம். எங்க விழுகுது? ஆமென். You are the field and you are the building. சரி, ஃபீல்டு தெரியும் என்னத்துக்கு? 4 விதமான இடம். ஒன்று நல்ல நிலம், கடைசியில் சொன்னோம். வெளியருகே கற்பாறையான இடம், முட்கள் நிறைந்த இடம், நல்ல நிலம். நீங்க யாரு? உங்க பேரை போட்டுங்க. எந்த இடம் போட்டு உங்க பேரை போட்டுங்க. நாங்க நல்ல நிலம் பாஸ்டர் அப்படின்னா நீ போதகரா இருக்கணும், நீ பாஸ்டரா இருக்கணும். கேட்ட வசனம் பூரா உன் இருதயத்தில் விரும்பி இருந்தா நீ யாரு? பாஸ்டர். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன 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 காரியத்தையும் தீர்க்க முடியாம மனுஷனை தேடி யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி மனுஷனிடத்துல கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கட்டாயம் உனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது வருத்தமா இருக்கா? உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறது நம்மளோட பேசிக் கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப 2வது காரியம், யூ ஆர் தி பில்டிங் அப்படிங்கும்போது எப்படி கட்டுவீங்க உங்க வீட்டை? உங்க வீட்டை எப்படி கட்டுவீங்க? மணல்ல கட்டுவீங்களா, கற்பாறையில கட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்கு. மணல்ல கட்டுற வீடு. கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தி உள்ளவன், மணல் மேல் கட்டுகிறவன் புத்தி இல்லாதவன். இது ஒரு பக்கம். இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. நீங்க அந்த கட்டடத்தை வைக்கோல், துரும்பு, அப்புறம் மரத்தினால கட்டினீங்கன்னா நெருப்பானது பரிசோதிக்கும். அப்ப உங்க வீடு வெந்து போகும். ஆனா நீ எப்படி கட்டணுமா? இரும்பு, வெள்ளி, வெண்கலம் வெளியேறப்பட்டதுனால கட்டுங்க, அந்த வீடு நிலைத்து. நான் சொன்னது வசனத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க வீட்டை எப்படி கட்டணும்? You build your house with precious stones.
and silver and gold. ஆமென். பொன்னு வெள்ளியும் கர்த்தருடையது. வசனத்தை தான் சொல்றேன், எல்லாமே வசனம் தான். கற்பாறை வசனத்தை குறிக்குது, வெள்ளி வசனத்தை குறிக்குது, தங்கம் வசனத்தை குறிக்குது. உங்க வீட்டை வசனத்திலேயே கட்டுங்க. சரி, போட்டிருப்பான் வீட்டில் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு போட்டிருப்பான். ஆனால் உள்ள நுழைஞ்சு இந்த ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா ஜானி வாக்கர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து லைனாக அடுக்கி வச்சிருப்பான். கிறிஸ்து உங்க வீட்டுக்கு தலைவர் இருந்தால் அதை குடிப்பாரா? சொல்லுவாங்க, சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு இயேசு தலைவர், உங்க தலைவர் என்ன குடிப்பாரு? எங்க தலைவர் தன் காடியே வாங்க மாட்டேன்னாருங்க. சொல்லுங்க, காடியை பிடிச்சு அடிச்சாங்க. ஆமென். நீ உன் வாழ்க்கையில நீ யோசித்து பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள் இன்றைக்கு தேவன் வெளியரங்கமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். சரி, போன வாரத்து கதையை சொல்றேன். போன வாரம் வழக்கமா 12ங்கிற மாதிரியே பிரசங்கத்தை கொண்டு போயிட்டேன். சாரி, இந்த தடவை 12 முடிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்சம் உஷாரா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சில நேரங்களில் அப்படி போயிடும், பிரசங்கம் நிறுத்த முடியாமல் போயிடும். ப்ராப்பர்ட்டிக் மெசேஜ் பார்த்தீங்களா, ஆவியானவர் இடைப்பட அப்படியே போயிடுறேன். ஆனால் இன்னைக்கு கரெக்டாக கான்சியஸோடு இருக்கு. ஆவின்னு சொல்லிட்டேன், ஆண்டவரை 11:45 முடிக்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், செய்வேன். இப்போ இங்கே பாருங்க, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒன்று முதல்ல வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட பார்க்கலாம், அது எப்படி அங்க கொண்டு வராருன்னு பார்ப்போம். 3ஆவது அதிகாரம் முதல் வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுங்க. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் குழந்தைகள் என்றும் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. குழந்தை மாதிரி பேசுகிறேன், ஆனா உங்களை நான் எப்படி பார்க்கல. ஆனாலும் நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பார்வை கொடுத்தேன். வாசிங்க. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால், இன்னமும் நீங்க எப்படி இருக்கீங்க? You are belongs to flesh. நீங்கள் மாமிசத்திற்குரியவர்கள் என்கிற வார்த்தை எப்பொழுது வருகிறதோ அந்த நாளிலே நீ திடமான ஆதாரமாகிய கிறிஸ்துவின் அபிஷேகத்தையோ, கிறிஸ்துவின் வல்லமையோ, கிறிஸ்துவின் வார்த்தையோ நீ கேட்க திராணியற்றவன். இதுதான் இன்னைக்கு ஆவிக்கேற்ற பிரகாரமாய் சொல்லுகிறேன். ஆனா அடுத்த ஒரு படி சொல்ற வாசிங்க. அவன் சொல்றான், நாங்க பவுலை சேர்ந்தவர்கள். We belongs to such a family. அடுத்த சொல்றான், ஒருத்தன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியால் நீங்கள் வாசிங்க. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறவர் தேவன். அப்ப ஃபீல்டுல நீ விதைக்க முடியும், தண்ணீர் பாய்ச்ச முடியும், ஆனால் விளைய செய்கிறவர் யாரு? விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இந்த அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். யோசித்து பாருங்க, விதைக்கிறவர்கள் ஒருவர், நீ பாய்ச்சுகிறவர் ஒருவர், ஆனா விளைய செய்கிறவரோ தேவனாகிய கர்த்தர். அப்போ விதைப்பவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விதைக்க செய்கிற விளைய செய்கிற தேவனால் ஆகும். இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்படுறோம், வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்படுறோம், என்னென்னமோ செய்யறோம், வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்னமோ செய்யறோம். ஆனா கடைசியா அந்த காரியம் ஆகும் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் மட்டும்தான் செய்வார். பிரயாசம் உன்னுடையதா இருக்கலாம், உழைப்பு உன்னுடையதா இருக்கலாம், ஆனா அந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கிறது எப்படி இருக்கு? யார் கொண்டு வந்து சேர்ப்ப அந்த பலனை?
அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த நீங்கள் நிலம் என்று சொல்லுகிறதுனால அதை சொல்றேன் உங்களுக்கு. ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள் ஒரு பஞ்ச காலம், எக்ஸாம்பிளா போட்டுக்கலாம் இதை. நீங்க ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள் ஒரு பஞ்ச காலமா இருந்தது. நிலத்துல பூமியில தண்ணீர் இல்லை, அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது. கான்ஃபிடன்ஸ் பைபிள் இருக்கு, the livestock என்று இருக்கிறது. மிருக ஜீவன்களுக்குள்ள என்ன இல்ல, மனுஷன் எதையோ எடுத்து குடிச்சான், வறண்டி குடிச்சான், பிழைக்கணுமேனு சொல்லி. அந்த தண்ணியில என்ன இருக்கு தெரியாது, குடிச்சான் பிழைக்கணும்னு சொல்லி. ஆனா அதை மிருகங்களுக்கு கொடுத்துட்டா இவனுக்கு தண்ணீர் இருக்கா, உணவு இருக்கா. ஆக என்ன செஞ்சா, மிருக ஜீவன்களை பட்டினி போட்டாங்க. அப்ப அவைகள் எல்லாம் மறித்து போனது, அவ்வளவு பஞ்சம். ஆனா இவன்கிட்ட கொஞ்சம் விதை தானியங்கள் இருந்தது. யார்கிட்ட? ஈசாக்கிடத்துல கொஞ்சம் விதை தானியங்கள் இருந்தது. அப்போ அந்த நாட்களிலே ஜனங்கள்லாம் செஞ்சாங்க, இது விதைச்சு தண்ணி இல்லாம விதைச்சு முளைக்காம ஒருவேளை வீணா போயிடுச்சுன்னு என்ன பண்றது? அதனால அந்த விதை தானியத்தையும் சாப்பிட்டுக்குவோம்னு சொல்லி அதையெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. விதை தானியங்கள் எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டாங்க, தானியங்கள் எல்லாம். ஆனால் ஈசாக்கு கர்த்தருடையவன், அவன் கண்ணார கண்டவன், காதார கேட்டவன், இருதயத்திலே கர்த்தரை உணர்ந்தவன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தரை தன் இருதயத்திலே முழுமையாய் வைத்திருக்கிற ஈசாக்குக்கு கர்த்தருடைய தரிசனம் வந்தது. ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஈசாக்கே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் நான் மீற மாட்டேன், நீ என்ன செய்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான். கர்த்தர் அந்த விதையை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை கண்டான். அந்த தேசத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். இதை அவன் மாத்திரமல்ல, அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள். இதற்கு என்ன காரணம்? உனக்கு இருக்கிற பூமி, இருதயமாகிய பூமி, அது எத்தனை பஞ்சமாய் இருந்தாலும், எத்தனை நஷ்டமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தரை 100 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உயிரை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு வைராக்கியம். ஐயா, இந்த தேசம் முழுவதும் காய்ந்து போனாலும் என்னுடைய வீட்டில் செழிப்பு இருக்கையா, என்ன நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். யாரு சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ, கர்த்தர் என் வீட்டினுடைய அப்பமும் தண்ணீரும் என்னையும் ஆசீர்வதிக்கப்படும். நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏன் உன் நிமித்தமா உன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் நிமித்தமா உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சாரி பார்த்து விதவைய பாருங்க ஐயா. இன்னொரு நிலம், சாரி பார்த்து நிலைமை, கொஞ்சம் மாவு மாத்திரம் இருக்கிறது, சாப்பிட்டு செத்தலான்னு நம்ம இருந்தாங்க. என்ன இருக்கிறது? ஈசாக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் தானியம் அவங்ககிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் மாவு இருந்துச்சு. கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வந்து அதை அப்பங்களா சுட்டு சாப்பிட்டுட்டு தம்பி செத்து போயிடலாம், இந்த பூமியில நமக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை, நம்மளை பாதுகாக்க யாரும் இல்லை, நம்மை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை, மரித்தலாம் என்று சொல்லி எண்ணுகிற பொழுது கர்த்தர் அனுப்புகிறார். யார? எலியாவை அனுப்புகிறார். எலியா வந்து பார்க்கிறான். ஏங்க இந்த ஒரு அம்மா இருப்பாங்களே, எங்க அந்த அம்மா இப்பதான் பையனை கூட்டிட்டு போனாங்க. அவன் தேடி போகிற பொழுது அந்த அம்மா விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நெருப்பு மூட்டி சில அப்பங்களாய் சுட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டுட்டு அடுத்து பசி வரும் பொழுது மரித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உன்னை சோதித்து அறிகிறவர், கீழ்ப்படிதலை சோதிக்கிறவர் கர்த்தர். ஈசாக்க சோதிச்சார். எப்படி சோதிச்சாரு? இப்ப நீ போய் விதை அப்படின்னா விதைப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பீரோல இருக்கிற ஒரு 500 ரூபாய் நோட்டு கட்டை கொண்டு போய் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் வருவான், அவன் தட்டில் போட்டு உன்னை நான் பல மடங்கு அதிபதியாக்க போறேன்னு சொன்னான். யாராவது செய்வாங்களா? இது அதுக்கு ஒப்பான காரியம். பூமி வறண்டு கிடக்கு, சொல்றாரு விதை தானியத்தை கொண்டு போய் அந்த பூமியில கொட்டு, அதை நான் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு சொன்ன பொழுது ஈசாக்கரை கேட்டான், கீழ்ப்படிந்தான், செய்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணலையா? யார் மேல் வைத்த நம்பிக்கை? மனுஷன் மேலா? நோவாவுடைய மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஆளு ஜவான்னு போகும்போதே நினைச்சேன்,
இந்த மாதிரி கிறுக்குத்தனம் ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான்னு நினைச்சேன். இப்ப பாரு, இவ்வளோ மரத்தை கொண்டு வந்து கொட்டி ஒரு வேலையை செய்ய என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டதுனால நம்மளும் சேர்ந்து செய்வோம். அந்த பசங்க கேட்கறாங்க, உனக்கு தான் அந்த ஆளுக்கு தான் புத்தி இல்லை, உனக்குமா புத்தி இல்லை? வாங்கடா ஒரு கை பிடிப்போம், தூக்கி பிடிச்சு இந்த பேழையை கட்டி முடிச்சிருவோம்டா, வாங்கடாங்கிறாங்க. நம்ம சரி சரி நீ சொல்றேன்னு நான் செய்யறேன்னு பசங்க வந்தாங்க. அந்த மருமகளுக்கு சொன்னாலுங்க, அந்த கிழவனுக்கும் வேலை இல்லை, கிழவிக்கும் வேலை இல்லை, உனக்குமா புத்தி இல்லை, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு மருமக. அவன் சொன்னாங்க, பாரு என்னோட வாழணும்னா இதை செய்யணும், என்னோட வாழணும்னா இதை செய்யணும், செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு அந்த 3 மருமகளும் வந்து கையை பிடிச்சு தூக்கி வேலையை ஓடி பண்ணிட்டாங்க. மழை வந்தது, மழை வந்தது, மழை வந்தது. பேரை மிதக்கும் போது மருமக ஓடி சொன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆமீன் சொல்லுங்க, ஸ்வீட் ஹார்ட், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். எங்க அப்பா அத்தாலாம் செத்து போயிட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணதான் நான் மாத்திரம் பொழைச்சுக்கிட்டேன். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கிற விஷயமா அது? அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உழுன்னா உழுகணும், உழுந்தேன்னா அதுல கூட ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நடனா நடக்கணும், அதுல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாம் சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நட அப்படின்னாரு. அவர் குண்டாக இருந்தார், இலக்கியத்துக்காக நடக்க சொன்னார். வீசியது இந்த மாதிரி சொல்லுங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நட அப்படின்னு அவன் நடக்கிறான். நடன முடிஞ்சுன்னு சொல்றாரு, நீ கால் வைத்த பூமியெல்லாம் உனக்கு சொந்தம். தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருப்பேன்? சொல்லுங்க, தெரிஞ்சிருந்தா இன்னும் 2-3 மைல் நடந்திருப்பையா. திரும்பி ஆதியிலிருந்து வருவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்கள் காணவில்லை, கண்கள் காணல, காது கேட்கல, இருதயத்தில் உணரல. படிக்குமா சீக்கிரம், என்ன சரியா இருக்கீங்களான்னு பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். நல்லா கவனிங்க, அந்த ஒரு இன்னைக்கு வார்த்தை அதுதான். நீ வசனமே நீ அன்பு கூறுகிறாயா, நீ அன்பு கூறுகிறாயா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு இருந்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆதி முதல் கர்த்தர் அவர் பேரில் அன்பு வைத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அவர் மேல அன்பு இருக்கு? எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? கிறிஸ்துவில் உள்ள அன்பு மனுஷருடைய அன்பு போல இணையா இருக்க முடியாது. அன்கண்டிஷனல். பைபிள் என்ன இருக்கு? அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் அப்படின்னா, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து சாட்சி சொல்லுவேன் சபையில், இது நடந்துச்சுன்னா சாட்சி சொல்லுவேன், இதெல்லாம் ஆச்சுன்னா சாட்சி சொல்லுவேன். ரைட்? இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அதுதான் அன்பு கூறு. தேவனை ஆராதிக்க கூடாது, ராஜாவை மட்டும் ஆராதிக்கணும். ஒருவேளை அப்படி தேவனை ஆராதிப்பதை நாங்கள் பார்த்தோமானால் சிங்க கதிரை வெட்டுறோம். சொன்னா சிங்கத்தின் வாய்க்கும் எங்களை தப்புவிக்க தேவன் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ராஜாவிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். ஆமென். அப்ப அன்பு கூறுறவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அன்பு கூறுகிறவர்கள்
தானியேல், அன்பு கூறுகிறவர்கள் ஈசாக்கு, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பேர் எங்க வருதா பாருங்க. எழுதி இருக்கிறபடி அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கர்த்தரிடத்துல ஜெபிக்க முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாக அல்லது எதையாகிலும் பெறலாம் என்று யோசிக்கும் முன்பதாக நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, உன்னை பார்த்து நீ கேட்கணும், நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறாயா? ஒரே கேள்வி, அன்பு கூறுறியா? ஆமாயா அன்பு கூறுறேன். இதே வார்த்தையை தான் பேதுருவை பார்த்து கேட்டார். பேதுருவே, என்னில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே, உனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியாதுன்னு மறுதலி சொன்னாங்க. நீ உனக்கு தெரியுமா? எப்ப தெரியும்? அப்பவே தெரியும். Praise the Lord. ஏ சாமி, இவனும் அவரோடு இருந்தவள் ஒருவன் தானே. அவரா மறுதலிக்கவும் தூசிக்கவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று இருக்கிறது. இப்ப கேட்கிறார், சரி அதை விட்டு இப்ப சொல்லு, அன்பா இருக்கிறாயா? இப்பவா அன்பா இருக்கிறாயா? ஒரு சான்ஸ். இவ்வளவு காலம் நீ எப்படி இருந்தங்கிறது முக்கியம் இல்ல, இப்ப நீ எப்படி இருக்கிறங்கிறது முக்கியம். அன்பு கூறுகிறாயா? ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன்ப்பா. அப்ப நீ அன்பா இருந்தேனா என் ஆடுகளை மேய்ப்பாயா? கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறுறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், அந்த ஆட்டை மேய்க்கணும், சபையை மேய்க்கிறவன். அப்பதான் கர்த்தருடைய திட்டம். சபை என்று சொன்னால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு கூடாரம் அல்ல. உன் இருதயத்தில் இருக்கிற அநேக ஆத்துமாக்கள், உன்னோடு உறவாடுகிற ஆத்துமாக்கள், உன்னோடு பழகி பேசுகிற ஆத்துமாக்கள். இன்னைக்கு ஒரு ஆத்துமா வளருகிறது என்று சொன்னால், ஒரு ஆவிக்கேற்றவன் வளருகிறான் என்று சொன்னால், ஒரு ஆவிக்கேற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்வு வருகிறது என்று சொன்னால், அது வருகிற காரியம் கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே. அன்பு கூறுவது என்பது கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வது, கர்த்தருடைய வசனத்தை கேட்பது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது. இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. எங்க வீட்டுல கூட டெலிவிஷன்ல ஆராதனை வருதுயா, எத்தனையோ ஊழியக்காரங்க பேசுறாங்கய்யா, நான் அதை கேட்க, அதுவும் வசனம் தான் இது வசனம் தான் நினைச்சா சபைக்கு வர்றது ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்கறது வசனம் அல்ல, உன் வாழ்க்கைக்கு வரப்போகிற வசனம், உன் தலையில போட்டுக்கிற மண்ணு. ஏன்னா அவன் பிரசங்கம் பண்றான். எதுக்கு பிரசங்கம் பண்றான்? யாருக்கு பிரசங்கம் பண்றான்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கிற ஆத்மாவுக்கா? சொல்லுங்க. 9:30 மணிக்கு சபையை தொடங்கி 12 மணிக்கு முடியுதுன்னு சொல்லி நாங்கள் நேற்று எல்லாம் ஆயத்தமா இருந்து பிரசங்கங்களை ஆயத்தமாக்கி இரவெல்லாம் தேவ சமூகத்திலே செபிச்சுட்டு வரோம். நீ டெலிவிஷன் ஆன் பண்ணி பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆமீன் போட்டுட்டு அவன் முக்காடு போட, நீ முன்னாள் இப்படி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொல்றாரு, இதை பார்க்கிற ஒரு சகோதரி பேரு சுசீலா உடம்புல குணமாகுதுன்னா இந்த அம்மாவை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு? எதுக்கு? கர்த்தர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். நான் டெலிவிஷன் காட்சிகளிலே வசனத்தை கேட்பது தப்புன்னு சொல்லல. சரியான உபதேசங்களை கேட்கணும், சரியான வசனத்தை கேட்கணும். அதுக்கு நிறைய பைபிள் சிடி இருக்கு, வேதாகம சிடிகள் இருக்கு, வேதாகமத்தினுடைய ரகசியங்கள் பைபிள் இருக்கு. அதை ஆதியாகம தொடங்கி வீட்டுல உட்கார்ந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்க நான் கர்த்தர் கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் சொல்றான் டெலிவிஷன்ல, நான் நேற்று காலையில பரலோகத்துக்கு போனேன், வெள்ளை அங்கி தரித்தவராய் பிதா உட்கார்ந்து இருந்தாரு, அவர் தாடி வெள்ளையா இருந்துச்சு, அவர் பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருந்தாரு, அவரை சுத்தி அநேக பரிசுத்தவர் இருந்தாங்க, நான் போனோன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு போனார்ல அவரு, மருந்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்க. அப்போ ஒரு பரலோகத்துக்கு போறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமா? சொல்லுங்க. பரலோகத்துக்கு போறது அவ்வளவு எளிதான காரியமா? ஒரு பாஸ்டர் சொல்றார், என் கூட 4 விசுவாசிங்க வந்தாங்க. அதுக்கு மேல ஒரு படி. கடைசி காலங்களில் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து உங்கள் இருதயத்தை கெடுப்பாங்க. ஜாக்கிரதையா இருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி இன்னும் அதை அப்படியே வச்சுக்கங்க, அந்த 3 வச்சுக்கங்க. You are the field of God, you are the building of God, you are all. All is yours. சீக்கிரம். நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன். நீங்கள் பலன் இல்லாதவர்களாக பலன் அற்றவர்கள் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நல்ல கவனிங்க, பலன் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறோம். ஆமென். பலன் இல்லை. ஆமா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே ஏசப்பா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே. பொல்லாத உலகில் நான் வாழ்ந்திட பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே ஏசப்பா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே. உம் சித்தம் செய்திட என் திட்டம் நீக்கிட, உம் சித்தம் செய்திட என் திட்டம் நீக்கிட பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே ஏசப்பா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே. உம் அன்பை சொல்லிட என் மாயை நீக்கிட, உம் அன்பை சொல்லிட என் மாயை நீக்கிட பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே ஏசப்பா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே. உம் அபிஷேகம் ஊற்றிட என் பாவம் நீங்கிட, உம் அபிஷேகம் ஊற்றிட என் பாவம் நீக்கிட பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே ஏசப்பா, பலன் இல்லையே தேவா, பலன் தாருமே. நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் பலனற்றவர்கள். நான் என்ன சொல்றோம்? பலன் தாரும்னு கேட்கிறோம். இப்படி பலன் தருவாரு. நீங்கள் கேட்கிற தேவ வசனத்தின் மூலமாகத்தான் அந்த கிருபை கிடைக்கும். வசனத்தை கேட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் அதிகமாய் பரவினார்கள். இவர்களால் சொல்லப்பட்ட வேத வசனத்தை கேட்டவர்கள் அதிகமாய் பெருகினார்களாம். சபையில திரளான ஜனங்கள் சேர்ந்தாங்க. அவர்கள் பலன் உள்ளவர்களாய் மாறினார்கள். எப்படி மாறினாங்க? பலன் உள்ளவர்களா? வசனத்தை கேட்க ஆரம்பித்த பொழுது. இதுதான். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? இப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Verse 10. நமக்கோ தேவன் அவைகளை எப்படி வெளிப்படுத்த, பலன் இருக்கா இல்லையா எப்படி வெளிப்படுத்துவார்? தேவன் ஆவியில வெளிப்படுத்துவார். நல்லா கவனிங்க. God reveal the things which we are strong and weak. He will reveal through His Spirit. Praise the Lord. இது மனுஷனுடைய யோசனைகள் அல்ல. It is not a human thoughts. It is not a human wisdom. It is not a human knowledge. It is not human sense. The Spirit of God revealed whether you are strong or weak in spirit. நீங்கள் ஆவியில பலன் உள்ளவர்களோ பலன் அற்றவர்களோ என்று ஆவியினாலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் உண்மை. Praise the Lord. வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, வெளிப்படுத்திட்டு அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. மனுஷனுடைய ஆவிய மனுஷனுக்குரியவைகளுடைய ஆவிய மனுஷனுக்குரியவைகளை அறியும். The spirit of man can understand only the spirit of human being. அல்வாஸ் பாருங்க. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Praise the Lord. ஒரு மனுஷனை பார்த்து முகத்தை பார்த்து ஏன் சோகமா இருக்கீங்க,
ஏன் வருத்தமா இருக்கீங்க, ஏன் கஷ்டமா, ஏன் கண்ணீரா, ஏன் வேதனையா, ஏன் உபத்திரவமான்னு கேட்கலாம். அது முகத்தை பார்த்து கேட்கலாம். அது மனுஷனுக்குரிய ஆவி. ஆனா தேவனுக்குரியவைகளை தேவனுக்குரிய ஆவி அல்லாமல் நீங்கள் அறிய முடியாது. உங்களுக்கு மனுஷனுக்குரியது வேணுமா, தேவனுக்குரியது வேணுமா, எது வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த காரியத்தை பாருங்க. நாங்களோ அடுத்தது முதல்ல மனுஷனுடைய ஆவி அறியறதுக்கு என்ன இருந்தா போதும்? மனுஷனுடைய ஆவி போதும். ஆனா தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டுமானால் தேவனுக்குரிய ஆவி வேணும். அடுத்து சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை அறிவோம். நேற்று நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்துகிட்டே இருக்கா? ஒரு ஆவியை எப்படி அறியலாம் அப்படின்னா, நீ மாம்சத்துல இருந்தா மாம்சத்துக்குரியதை அறியலாம், நீ ஆவியில இருந்தா ஆவிக்குரியதை அறியலாம். ஆனா நீங்க பேசுற வார்த்தைய யாராலும் அறிய முடியாது. ஏன்னா அது தேவனுடைய ஆவி. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியலையா? இதுதான். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போலாமா? இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லி கொடுங்கன்னா டீப்பா சொல்லி கொடுக்குறேன். அதையே கொஞ்சம் ஆழமா சொல்லி கொடுங்க ஐயா. எங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நான் சொல்றேன். நல்லா திரும்பி சொல்லி கொடுக்குறேன், கண்ண மூடிட்டே சொல்லி கொடுக்குறேன். இப்ப எங்க எடுத்தோம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 எடுத்தோம். அங்கிருந்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 எடுத்தோம். அங்கிருந்து ஜான் சாப்டர் 14:21 எடுத்தோம். அங்கிருந்து சங்கீதம் 119, 105 எடுத்தோம். அப்புறம் அங்கிருந்து திரும்ப எங்க வந்தோம்? 3ஆம் அதிகாரம் 1-6, 6-9, அப்புறம் 3ஆம் அதிகாரம் 21-23 அறிஞ்சோம். அதுல சொல்றாரு, you are the field of God, you are the building of God, all belongs to you அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா இருக்கா? ஏன் சொல்றேன்னா, ஏதோ நின்று கதை விட்டுக்கிட்டு போயிடுவாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். கணக்கு கர்த்தர் கொடுக்கணும். இந்த அங்க நின்று பேசினா வேற கதை, ஆனா மேல ஏறிட்டா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். Praise the Lord. We have to give account to God each and every pronounced verses. நீ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை கொண்டு வருகிறோம். ஏதோ ஒரு நாலேஜ்ல 25 வருஷமா பேசிட்டு இருக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரி, 50 வருஷமா பிரசங்கிக்கிற ஆளை கொண்டு விடு, நானும் பார்க்கிறேன். Praise the Lord. பாருங்க, மாம்ச ஞானம் வேற, ஆவிக்கேற்ற ஞானம் வேற, தேவனால் அருளப்படுகிற கிருபை வேற. Praise the Lord. Praise the Lord. இப்போ ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். You are the field of God. சரிங்களா? நீங்க தேவனுடைய நிலமா இருக்கீங்க. இப்போ ஒரு நிலம் அப்படிங்கிறது மனுஷனுடைய இருதயம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கையில இருக்கு. இப்ப நிலமாகிய ஒரு இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் காரியம் காயின் ஆபேல் எடுத்துக்கணும். 2 பேரும் பூமியில் இருந்தாங்க. இவன் விதைக்கிறவனாய் இருந்தான், அவன் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? என்ன ஆயிடுச்சு? இவன் தன் நிலத்தில் சில பலனை கொண்டு வந்து கொடுத்தான். ஓகே, ஹார்வெஸ்ட். இவன் தன்னுடைய மந்தையில் இருக்கிற கொழுத்ததை கொண்டு வந்து கொடுத்தான். சரிங்களா? ஆனா அந்த 2 நிலத்தையும், எந்த நிலத்தை கர்த்தர் பிரியமா இருந்தாரு? காயினுடைய நிலத்தையா ஆபேலுடைய நிலத்தையா? ஏன் ஆபேல் நிலம்? ஆபேல் நிலம் மனுஷனுக்குரியதா இருந்திருந்தா மனுஷனுக்குரியதை அறிஞ்சிருக்கும். ஆனா ஆபேலுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனால் அருளப்படுகிற ஆவி. தேவனுக்கு என்ன பிடிக்கும், தேவனுக்கு என்ன பிடிக்காதுங்கிறத அவர் அறிஞ்சதுனால தேவனுக்கு பிடிச்சதை கொடுத்தார். Praise the Lord. என்னைக்குமே நீ செலுத்துகிற துதி
என்றைக்குமே நீ செலுத்துகிற காணிக்கை மனுஷனுக்குன்னு செலுத்தினா அது மனுஷனுக்கு மட்டும்தான் போகும். ஆனா நான் செலுத்துகிற, நான் பாடுகிற பாடல், நான் ஜெபிக்கிற ஜெபம், என் உபவாசம், என் கண்ணீர், என் வேத வாசிப்பு எல்லாம் மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, என் தேவனை பிரியப்படுத்த என்று நீ நினைத்தாயானால் அந்த காரியங்கள் எல்லாம் தேவனை சேரும். கர்த்தர் பலனை கொடுப்பார், பதில் கொடுப்பார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில they please the human being, மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஒரு சாதாரணமான மனுஷ ஆவியை பெற்றவர்கள் நீங்கள். அதனாலதான் தேவனுடைய ஆவியை பெறாதனால கர்த்தர் உன்னிடத்துல விரும்பி கேட்கிறது என்ன என்று அறியாமல் உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். God anytime God reject and refused you as a useless vessel, பிரயோஜனமற்ற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் மாற்ற முடியும். அதை மட்டும் மனசுல வச்சுங்க. இப்ப அடுத்த காரியம் பாருங்க. அதே நீங்க 13 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷன் நாணம் போதிக்கிற வார்த்தைகளாலே, எப்படி மனுஷனுடைய நாவு போதிக்கிற பிரகாரம் நாங்கள் போதியாமல் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளையே பரிசுத்த ஆவி போதிக்கிற வசனத்தின்படி போதிக்கிறதுனாலே ஆவிக்குரியவைகளை நல்ல கவனிங்க, comparing spiritual things with spiritual. Praise the Lord. But every time you should comparing உங்க வாழ்க்கையை எப்பொழுதுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு தேவனிடத்தில் ஒரு உயர்ந்த இடம் கிடைத்தது என்று சொன்னால் he is highly pleased by God. Highly pleased by God. ஏன் தெரியுமா? He comparing things, the spiritual, comparing spiritual things with spiritual. அவன் தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு மாத்திரம் அவன் என்ன பண்ணுவான்? கம்பேர் பண்ணி பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கையில அவன் சில காரியங்களை எல்லாம் தாவீது அனுதினமும் கடைபிடித்து வந்தான். அதே போல யோபுடைய வாழ்க்கையில யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு 1 அதிகாரத்தில் சொல்றாரு, யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறமான ஒரு மனுஷன் யோபுன்னு சொன்னா, he is comparing the spiritual things with spiritual. அவனுடைய வாழ்க்கையில அவன் பிள்ளைகளை அழைத்து பரிசுத்தமாக்குகிறவன். அவங்களுக்கு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவன் என்னைக்குமே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். மனைவி சொல்றாங்க, உன் ஜீவனை விடு, தேவனை தூசித்த ஜீவனை விடு. அது அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. புரியுது உங்களுக்கு? ஒரு பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை, தேவனிடத்துல நான் நன்மையை பெற்றுக்கொண்டா அதே தேவன் எனக்கு தீமை கொடுக்கும்போது அந்த நன்மையை சந்தோஷமா வாங்கின நான் தீமையை வாங்கறதுக்கு ஏங்க வெறுக்கிறேன், ஏன் சந்தேகப்படுறேன்? அப்போ he is comparing the spiritual with spiritual. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு இணைத்து பார்க்கிற சுபாவம் விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கே தவறுகிறோம், எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாறுகிறோம், எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில குழப்பம், எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில சஞ்சலம், எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில வருத்தம், எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிந்தனைகள், ஏன் நீ ஜெபிக்கிற பொழுது வாழ்க்கையில ஏன் அநேகரை துரத்துகிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? நீ ஆவியும் அம்சத்தையும் ஒன்னா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. கர்த்தர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். Praise the Lord. Praise the Lord. ஒரு மனுஷன் என்னோட ஓடி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஓடுறதுக்கு முன்னால கேட்பேன், உன் வயசு என்ன? நீ ஒலிம்பிக்ல போய் சேரணும், ஓட்ட பந்தயத்துல ஓடணும் அப்படின்னா அதற்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா? பந்தயத்துல ஓடுகிறவன் எல்லாம் ஓடுவான்னு எல்லாத்தையும் ஓட விட மாட்டாங்க. பந்தயத்துல ஓடும் போது சொல்லுவான், இந்த குரூப் இந்த வெயிட்,
பாக்ஸிங்னா இந்த வயசு இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும். அந்த எடை 45 தான் மோதணும். சரி, விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் சரியான போட்டியா இருக்கும். 20 வயசு பையன் என்ன பார்த்து கேட்கணும், ஐயா ஓடலாமா, யார் ஜெயிக்கிற பார்க்கலாம், ஓடலாமா ஐயா அப்படின்னு நான் சொல்லுவான். நீ 20, நான் 50. ஆனா ஏன் ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம், உன் ஓட்டம் மாமசத்துக்குரிய ஓட்டம். என்னைக்கு இருந்தாலும் நீ விழுவ, என்னைக்கு இருந்தாலும் நான் விழுந்திருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ பந்தயத்தில் ஓடுறவன் எல்லாம் ஓடுவான், அவங்க கூட சேர்ந்து சரி ஓடிதான் பார்ப்போமே அப்படின்னா என் 2 முட்டியும் எனக்கு சொந்தமா இருக்க. அவன் ஓடுற ஓட்டத்துக்கு நான் ஏன் ஓடணும்? சொல்லுங்க, புரியுது உங்களுக்கு? அடுத்தவன் சாப்பிட்றான்னு பார்த்து பொறாமப்படாத. உன் வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆகாயத்து பறவையை பாரு, அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பார், அவைகளை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். அப்போ என்ன செய்யணும்? which things also we speak into the words which man's wisdom teacheth. மனுஷ போதனைகளால் கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை நாம் பேசுவோம் என்றால் அது மனுஷனுக்குரியவைகளாய் மாத்திரம் இருக்கும். ஆனால் நான் பேசுகிற வார்த்தை ஆவிக்குரியதாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆவி எனக்குள் வரும் பொழுது நான் கர்த்தருக்குரியவைகளை பேசுகிறேன், கர்த்தருக்குரியவைகளை செய்கிறேன், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆமென். இப்ப இதுல கொஞ்சம் மாற்றத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி பாருங்க. 1 Timothy chapter 3 verses 2 onwards. சீக்கிரம் 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 2 தொடங்கி. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் நிமித்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனாய் போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனாயிராமல் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் பிள்ளைகளை இங்க வந்து பாருங்க, பிள்ளைகளை நல்ல சகல ஒழுக்கத்தோடு நடத்த அறிந்திருக்கணும். Praise the Lord. This is very very important. இதுல 10th word பாருங்க, 10th எடுத்து பாருங்க, 10வது வசனம் பாருங்க. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். 3:10. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். 3:10. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபை என்று எடுத்துக்கொள்வோமானால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு மணவாளன் யாரு? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அவ்வளவுதான். அந்த இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் நம்மை கர்த்தர் நியமித்திருக்கிறார், நம்மை நியமித்திருக்கிறார். அதே நீங்க பாருங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7வது வசனம் 4:7 பாருங்க. வாசிங்க. அதாவது ஏன் இது வருது அப்படின்னா அந்த ஆவி ஏன் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சீர்கேடும் கிழவிகள் பேசுகிற பேச்சும் கட்டுக்கதைகளும் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. Whatever you act and react according to flesh, மாம்சத்தினால நீ செய்கிறதான செய்து வருகிறதான எப்படிப்பட்ட கிரியையாய் இருந்தாலும் அது உங்களை என்ன பண்ண முடியாது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகளாய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். இந்த ஜீவனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும்,
இனி வரும் ஜீவனுக்கும் இது பொருள். Praise the Lord. It is comparatively, it unites today's life and future life. இந்த வார்த்தையானது இது கட்டு கதைகள் அல்ல, இது வீண் பேச்சு அல்ல. நீங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சபை என்று சொன்ன உடனே அந்த சபையினுடைய பிரசங்கத்தை ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்வது எதுக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசின உணர்த்தின வார்த்தை என்ன, அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆதி சபையில ஆசாரியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் போய் பலிபீடத்தில் நிற்பாங்க. அந்த பலிபீடத்தில் நின்ற உடனே அவர்கள் கையில பழைய புதிய ஏற்பாடுகள் இருந்ததில்லை. நீங்க பாத்தீங்கன்னு கேட்காதீங்க, பழைய புதிய ஏற்பாடுகள் இருந்ததில்லை. ஆனா அவங்க வந்து நின்ன உடனே அவர்கள் மேல ஆவியானவர் இறங்குவார். இறங்கின உடனே அவர்கள் சபைகளுக்கு சில உபதேசங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். They will preach some doctrinal experience to the people, how to live, how to maintain the standard, the timings, the regulations, the rules, commitment and commandments எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லி முடித்த உடனே சபையார் அத்தனை பேரும் முகம் குப்புற விழுந்து ஆமென் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கடந்து போவார்கள். அந்த நாட்களிலே அநேக அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. பிள்ளைகளுக்குள்ள ஊனமான பிள்ளைகள் சபையில பிறக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த சபை ஊனமான பிள்ளைகள் சபையில பிறக்காது. எதுக்காகனா அது புறஜாதிகளுக்குள்ள இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. ஏன்னா இவங்க கேட்கிற வசனங்கள் அவங்கள பாதுகாக்கும். கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க, வேதாகமத்தை எடுத்து கவனித்து பாருங்க. என்றைக்கு சவுல் பாவம் செய்தானோ, வேற ஒரு ஆவி அவனுக்குள் புகுந்ததோ, அப்ப தேடி பாருங்க, சவுல் குடும்பத்துல ஒரு ஊனமான பிள்ளைய பார்க்கணும். இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்னாலே ஏதாவது இருந்துச்சா பைபிள்ல? இருதயம் வேணா மாறி மாறி இருக்கலாம், ஆனால் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் கீழ்ப்படியாமல் வேற ஒரு ஆவி அவனுக்குள் புகுந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை ஊனமாய் பிறக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் ஜோனத்தானோடு கூட நெருங்கியதனாலே அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் ராஜா அரண்மனைகளிலே ஊனமானவர்களை சேர்க்க மாட்டார்கள். ஆனால் தாவீது அந்த யோனத்தான் மேல் வைத்த இரக்கத்தினாலே தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடும்படி தன் மேஜையின் அருகில் அவனை உட்கார வைத்தான் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய இரக்கம் எவ்வளவு பெருசு. சங்கீதம் 89 எடுத்துக்கொள்ளுங்க. சில வசனங்களை வாசிங்க. ஒன்னு தொடங்கி வாசிக்க. சங்கீதம் 89 அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். என்ன சொல்றார் தாவீது? ஏன் அது பாடுறாரு தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த ஆசீர்வாதங்கள். விட்டுருந்தா ஆடு பின்னாலேயே இருந்து செத்து போயிருப்பான். ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கின பொழுது அவருடைய இருதயம் என்ன சொல்லுது? 89:1 என்ன சொல்றாரு? I will sing of the mercies of the Lord forever. With my mouth will I make known the faithfulness to all generations. பாருங்க, நான் பாடுறது மட்டுமல்ல பெருசு, தலைமுறை தலைமுறையாய் all the generation. என்ன சொல்றாரு? The faithfulness to all the generation. என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய பக்தியை அவர்களுக்கு நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேயா, நான் இப்படி பூமியில வந்தேன், கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து இருக்கிறார், என் பிள்ளைக்கு சொல்லுவேன். அவளுடைய பிள்ளைக்கு சொல்லுவேன், அவளுடைய பிள்ளைக்கு சொல்லுவாங்க. இதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதை சொல்ல முடியுமா உன்னால? கர்த்தர் நீ சொல்ல வைக்க போகுதா? ஆமென். ஒருவேளை அப்படி ஒருவேளை உனக்குள்ள இந்த தடுமாற்றம் இருக்குமானால் என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள் இருந்து சொல்லுகிறார், உன் நிலைமையை அவர் தலைகளை மாற்ற போகிறார். எப்போ? திருப்பியும் போகணும்,
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு. யாருக்கு அவர் நன்மை செய்வாரா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் கத்துக்கங்க, அவரை நேசிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணும்? தேவனை நேசிங்க. அதை விட உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. உலகத்துல எதுவுமே இல்லை. கர்த்தரை நேசிப்பதும் கர்த்தரிடத்துல அன்பு வைப்பதும் பக்தி காண்பிப்பதும் எவ்வளவு மேலான ஒரு காரியம் தெரியுமா? அது நீங்க சங்கீத அந்த அடுத்த பகுதி 2ஆம் பகுதி பாருங்க. For I have said mercy shall be built up forever. என்ன பார்த்தோம்? You are the building of God, built up forever. கர்த்தர் உங்களை எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை கட்டுவார். Praise the Lord, praise the Lord. அடுத்து பாருங்க. The faithfulness shall thou establish in the very heavens. I have made a covenant with my chosen. I have shown unto David my servant. Davidai, God had chosen David as a servant, not a slave. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் ஒரு கர்த்தருக்கு வேலைக்காரன் என்று சொல்வதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா நான் அடிமையாக உலகத்தில் இருப்பதை விட கர்த்தருக்கு வேலைக்காரன் இருப்பது நல்லது. If you are become a slave for this world, better than a slave as a servant of God. Amen. கர்த்தருக்கு நம்ம பணிவிடைக்காரர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிற ஒரு ஊழியக்காரர்கள். Praise the Lord. கர்த்தர் சொல்றதை செய்கிற ஒரு ஊழியக்காரங்க. அதே நீங்க பாருங்க, அதே சங்கீதம் 82 எடுத்து பாருங்க. Psalms 82 3ல இருந்து பாருங்க. கொஞ்சம் இன்டெப்தா தான் இருக்கும். அதை நான் விளக்கி சொல்றேன். சங்கீதம் 82ஆவது அதிகாரம் 3வது வசனம் முதல். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும். ஆனா இப்ப 3 வாசிங்களா? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா உள்ள பாருங்க, தேவனுடைய சபையில. Praise the Lord. தேவ சபையிலே தேவன் எழுந்தள்ளுகிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநீதி தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு உகதாட்சியம் செய்வீர்கள்? விளங்குதா உங்களுக்கு? நீங்க நியாயம் விசாரிக்கணும், நியாயம் செய்யணும். யாருக்கு எங்க செய்யணும்? முதல்ல நீ வெளியே போய் ஊருக்கெல்லாம் தானம் பண்ற பாரு, அதற்கு முன்னால சபையை கொஞ்சம் விசாரித்துக்கொள்ள. திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் கொஞ்சம் விசாரிங்க. நேற்று கூடயா நான் சாப்பிடும் போது 2 ஏழை ஜனங்க பார்த்தேன். அவங்களுக்கு 2 பொட்டணம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேயா அப்படின்னு சொல்றதில்ல. ரோட்ல எத்தனையோ பேர் பட்னியா இருக்கான். ஆனா உன் சபையில 2 பேர் பட்னியா இருக்கான் தெரியுமா? அவனை பத்தி நினைச்சியா? அதைத்தான் தேவன் சொல்றாரு. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு உணவு கொடுக்கல. உடை இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு உடை கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுக்கலன்னா இது எங்க? நீ எப்படி என்னிடத்துல வந்தீன்னு கேட்க வேண்டாம். நீ எப்படி என்னிடத்துல பசியாய் வந்தீர் எனக்கு தெரியாது. நீர் வருவேன்னு தெரிஞ்சா நான் பெரிய பெரிய உணவை ஆயத்தப்படுத்தியிருப்பையா. நீ வந்தது தெரியாதுன்னு சொன்னா அதற்கு அவர் சொல்றாரு, என்னில் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கு செய்கிறீர்கள். If you deceive someone, you are not deceived the someone but God. Praise the Lord. அதனால அவசரம் பாருங்க. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்தில் நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திவாரம் எல்லாம் அசையுது. ஏன்னா அவங்க தேவனிடத்தில் அன்பு கூறல. தேவனிடத்தில் அன்பு கூறல. இப்போ 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற முதல் காரியம் அன்பு கூறுகிறவர். முதல்ல யாரு? தேவனுக்கு அன்பு கூறுறவங்க.
சரிங்களா? என்ன 5 நிமிஷம் என் ஆபீஸ்க்கு லேட்டா போனாலும் பரவாயில்ல, இந்த மெடிடேஷனை முடிக்காம நான் போக மாட்டேன். வேதத்தை எடுத்து வாசிக்காம போக மாட்டேன். முழங்கால இருந்து ஜெபிக்காம போக மாட்டேன். அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கு பாருங்க. இது ஒன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்ல, அன்பு கூறுவது. Praise the Lord. ஒரு நேசம், ஒரு அன்பு, ஒரு பக்தி நிறுத்தி ஒரு சபை ஆராதனையிலே ஜனங்கள் குடும்பமாய் வருவார்கள். ஆனால் ஒரு ஆசாரியரை விட அதிகமாய் சந்தோஷப்படுகிறவர் தேவனாகிய கர்த்தர். Praise the Lord. Praise the Lord. ஏன்னா ஜீவனை கொடுத்தது எதுக்கு? ஏசாமி எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? சபையை மீட்பதற்காக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. அதுதான் சபைக்காக தான் ஜீவனை தந்தார். சபைக்கு தான் ஜீவனை தந்தார், உனக்கும் எனக்கும் இல்லை. இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பாருங்க, ஒரு குடிகார மனுஷன், ஒரு குடியின் ஆவி இருக்கிற மனுஷன் சொல்றான், இயேசு எனக்காக மரித்தார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குடிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு குடிக்க மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு, காசு இல்லை, நாளைக்கு திருப்பி குடிப்பேன், திரும்பி நாளைக்கு என்ன இயேசு மன்னிப்பார். அப்படி அக்கௌண்ட் பை அக்கௌண்ட் வச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, அவர் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு, நீ அவரை சிறுவேல தினம் தொங்க விட்டுக்கிட்டே இருப்பியா? அப்போ அன்பு கூறுவது என்பது என்று சொன்னால் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பு கூறுவது என்றால் என்ன? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு வாலிப மகன் தன் தகப்பனோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்ப தகப்பன் சொன்னாரு, my son, are you worried about, I'm very much worried about your future, are you worried about your future னு கேட்டார். நான் உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறேன், உனக்கு கவலை இருக்கா, அக்கறை இருக்கா அப்படின்னு அந்த அப்பா கேட்டார். அவன் பேசாம எந்திரிச்சு போயிட்டான். அவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன் மனைவியில கேட்டார், பாரு, ஒரு நல்ல விஷயத்தை உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான், வரட்டும், இன்னைக்கு அவனை நான் தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன். அந்த அம்மா சொல்லிச்சு, வேண்டாங்க, நம்ம ஒரே பையன், வேண்டாம் 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 வேண்டாம், அப்படி செய்யாதீங்க, நான் புத்தி சொல்றேன், நான் புத்தி சொல்றேன். அந்த அம்மா வந்தாங்க, பையன் வந்தான். அவங்க அப்பா வரத்துக்குள்ள அந்த பையனை கூப்பிட்டாடே, வாடகைங்க, என்னம்மா, என்ன காலையில் அப்பா என்னடா கேட்டாரு உங்கள்கிட்ட, எதிர்காலத்தை பத்தி உனக்கு என்ன, உனக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா, உன்னை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கவலை இல்லாம சுத்துறியடா, என்னடா பண்ண போற எதிர்காலத்தை பத்தின்னு அப்பா கேட்டாரு. நீ என்னடா பதில் சொன்ன? நான் ஒன்னும் சொல்றேன், நான் பாட்டு எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு, உனக்கு உங்க அப்பா இவ்வளவு அக்கறையா கேட்கிறாரு, நீ போய் இந்த மாதிரி ஒரு நிர்விசாரமா பதில் சொல்றிய, அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டு போறாரு தெரியுமா அப்படின்னா. அதுக்கு அந்த பையன் அவனே சொன்னான், நானு ஏன் எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு மேல கவலை எங்க அப்பா மேலதான் எனக்கு கவலை. அவன் சொன்னான், I am very much worried about my father, you know mummy அப்படின்னா. என்னடா அப்படின்னா, நீ கல்யாணம் மட்டும் ரொம்ப 100 பவுன் போட்டுச்சுல்ல, உங்க அம்மா அப்பா போட்டாங்கல்ல, இப்போ உன் கழுத்துல என்ன தொங்குது அப்படின்னு கேட்டான். தாடி மட்டும் தாண்டா, அதுதான், அதையும் இந்த மனுஷன் எப்ப எடுத்துட்டு போய் ரேஸ் ஆடுவான்னு தெரியாது. அவன் கவலைப்படுறது, இப்ப நான் என்ன படிக்க போறேன், எவ்வளவு பணம் கட்டணும்னு தெரிஞ்சா இந்த தாடியை கொண்டு போய் எனக்கு கட்ட வேண்டியதை கட்டிட்டு இவன் ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆடுவான். இவங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது, என் எதிர்காலத்தை நான் முடிவு செய்து கொள்கிறேன்னு போயிட்டம்மா அப்படின்னு யோசிங்க. ஆடு நினைதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். எப்படி? ஆடு நினைதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். டேய், என்னடா பண்ண போறேன், இந்த வருஷத்துக்கு ஃபீஸ், எந்த காலேஜில சேர போறேன்னா அதுல ஒரு அமௌண்ட் அடிக்கலான்னு அவரு பிளான் பண்றாரு, கவலையோட கேட்கிறார். இன்னைக்கு ரேஸ் ஆடுறதுக்கு பணம் வேணுமே, சூதாட பணம் வேணுமே, யாருக்கு போவேன், இந்த சாக்கு வச்சாவது அப்ளிகேஷன் வாங்கணுமா, குடு 20,000, ஃபீஸ் கட்டணுமா, குடு 40,000 வாங்கி இங்க 10 கட்டிட்டு அங்க 30 அங்க கட்டுவார். புரிஞ்சுட்டீங்களா? பையன் சொன்னோன்னு அந்த அம்மா சொன்னாங்க,
இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ளேயே வச்சு அழுது கொண்டிருந்தேன். இப்பதான்டா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. எனக்காக பரிந்து பேச என் மகன் வந்துட்டான்னு சொல்லி இனி எனக்கு கவலை இல்லை. இனி உங்க அப்பன் சம்பாதிச்சாலும் சரி இல்லைன்னாலும் சரி உன்னை நம்பி நான் வாழ போறேன். அந்த பையன் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தப்பட்ட பையன், கிறிஸ்துவை அறிந்த ஒரு வாலிப மகன். புரிந்தவங்களுக்கு இனி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மகனோ ஒரு மகளோ இருந்தா ஒரு பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக ஒரு ஆயத்தத்தை வச்சிருக்கிறார். இல்லைன்னு சொல்லு. ஐயா நாம எவ்வளவா நேசிக்கிறோம் ஆண்டவரே சொன்னா சொல்றாரு, உனக்கு ஒரு வீட்டு ஆயத்தம் பண்ணி, வீடு இல்ல உனக்கு ஒரு வீட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஆண்டவரே நான் உண்மை எவ்வளவா நேசிக்கிறோம்பா அப்படின்னு என்ன சொல்லுவாரு, உனக்கு வேலை இல்ல சீக்கிரம் ஒரு வேலையை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உன் கண்ணு காணல, இப்போ உன் காது கேட்கல, நீ இருதயத்துல உணரல. ஏன்னா நீ மனுஷனுக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவனதை ஆவியினாலே உனக்கு வெளிப்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. ஆகையால் நீ பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியினுடைய கிருபையை பெற்றுக்கொள். சபையில இடைவிடாமல் கர்த்தருக்கு என்று உன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொள். கர்த்தர் உன்னை அதிசயமாய், கர்த்தர் உன்னை அற்புதமாய், கர்த்தர் உன்னை அடையாளமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தப்படுத்த போறார். He is not going to prepare, already prepared. Praise the Lord. உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது உன் இருதயத்துல நீ உணரல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு வேற, அங்க யார் இருக்கா அதை ஸ்டாப் பண்றவர். உன் கண்ணை சொல்லுவாங்க, சோதோம் குமார தேசத்துல லோத்து குடும்பத்துக்கு விரோதமாய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அவர்கள் இரவு முழுவதும் தேடி லோத்தினுடைய வீட்டு வாசலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல ஒரு குருடும் செவிடுமான ஒரு ஆவி இருக்குங்க உலகத்துல. அது கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சதை காணக்கூடாதபடி உன் கண்ணை குருடாக்கும், உன் காதை செவிடாக்கும், உன் இருதயத்தை மந்தமாக்கும். அது ஏன்னு சொன்னா அது உன்னுடைய fault. That is your fault. You are not accepting the proper guidance of the Holy Spirit. You are not able to understand why God has chosen you for His mission. You are unable to believe the word which God given into your life. Because this is unfortunate. But every time you've given all your initiation to the flesh, not for God and the Holy Spirit. Because of that, God initiate and insisted me to tell you the last days the people will be come out and they will proclaiming the false doctrine and spoil the people's mind and the heart. Not only the preachers, the world and worldly things. Even today there is many medias to spoil the people's mind today. இன்றைக்கும் அநேக மீடியாக்கள் ஜனங்கள் இருதயத்தை கசக்கி கொண்டிருப்பதை என் இருதயத்திலே உணர்கிறேன். ஏன்னா நான் சொல்லுவேன், பல நேரத்தில் சொல்லுவேன். இப்ப நான் சமீபத்தில் மலேசியா போனப்போ அங்க ஒரு கேட்டார், ஐயா உங்களுடைய ஊழியத்துடைய ஃபேஸ்புக் கொடுங்க அப்படின்னாரு. ஊழியத்தை பத்தி நான் அறிய, நான் சொன்ன ஊழியத்துக்கு ஃபேஸ்புக் கிடையாது, கிரியேட் பண்ணணும் ஆனா பண்ணல, எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபேஸ்புக்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால நான் அதை ஹேண்டில் பண்றது இல்லை. குறிப்பா வாட்ஸ்அப் கூட அதிகமா நான் யூஸ் பண்றது இல்லை. அவசியமா இருந்தா மெசேஜ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதுல இருந்து எனக்கு ஏதாவது ஆவி கேட்டவைகள் வருமானால். ஆனா ஒரு தடவை நிக்க வச்சு சபையில நிக்க வச்சு எல்லாரையும் நிக்க வச்சு யாருக்கெல்லாம் ஃபேஸ்புக் இருக்கோ இன்னைக்கே க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்னு சொல்லிட்டேன். அது எத்தனை பேர் கீழ்ப்படிந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் பிரகாசமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். Even today the people chatting on the Facebook, even today the Holy Spirit insisting me, இன்றைக்கும் ஒரு Facebook ஓபன் பண்ணி சாட்டிங் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில நன்மையை நீ காண முடியாது. காரணம் ஒரு பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை மனுஷனுடையதல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையை மீறி இன்னும் உனக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குமானால் அந்த அக்கவுண்ட் தேவனிடத்தில் இல்ல, உலகத்தில் இருக்கிற அக்கவுண்ட். That cannot predict your life, but you will be dead in all the problems because of your disobedient. You cannot receive anything from God. You are a very sensible person. Try to close it today, the account. We have the book of Bible. Try to open it and see. It will reveal many secrets in your life. You meditate on it. That will lead you into perfection. Facebook cannot help you. Any human being in this world. Any human being. Better make yourself. If you love of the world, you can have all the accounts. If love of God, close the account and see God, what God kept, the blessings. The eye is going to be seen, your ear is going to be hear, but heart is going to be known. Praise the Lord. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆழ்ந்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை. திரும்பியும் சொல்றேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான நன்மை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த காரியம் நீ கர்த்தரில் அன்பு கூறும் பொழுது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்ல கவனிங்க. இப்ப உங்களை ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னா எப்படி போவீங்க? How you go? You give something precious, right? Because the people are so much love on us. அவங்க ரொம்ப அன்பு கூறுறாங்கன்னு சொல்லி நம்ம செய்வோமே, அதை பார்க்கிலும் பல மடங்கு தேவன் அன்பு கூறுவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நீ யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனில் அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா உன் கண்ணு காணல. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? காது கேட்கவும் இல்லை. உன் கண்ணுக்கு கழிக்கும் போது செவட்டி வெறியனை போல இருக்காது. இருதயத்தில் சுத்தமா இருக்கு. அதையெல்லாம் காணலாம், கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? Let all of us stand up. என்ன 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபீல்ட், 4 ஃபீல்ட். ரெண்டாவது சொன்ன பில்டிங், ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் தி பில்டிங். மூணாவது all are yours. All are yours என்ன அர்த்தம்? He prepared everything for you. உனக்கு எல்லாம் உனக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். எல்லாம் உன்னுடையது, எல்லாம் நம்முடையது. ஆமென். Praise the Lord. எவ்வளவு பேருக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கு? எவ்வளவு பேருக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கு? எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? Praise the Lord. Hallelujah. Glorious God, glorious God. ஒப்பு கொடுப்போமா? தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க? முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நேரத்தால் இறங்கி வரும், அபிஷேகம் பண்ணு வழி நடத்தும். அக்கினி நேரத்தால் இறங்கி வரும், அபிஷேகம் பண்ணு வழி நடத்தும்.
அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் கொண்டு வழி நடத்தும் அக்கினி அக்கினி நெருப்பாய் அப்படி அக்கினி நெருப்பாய் இந்த இடம் முழுவதுமாய் அக்கினி 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 இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ் 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 எலியாவின் சேவகனுக்கு வாழ் தந்தீரே இறங்கி வந்து அக்கினியா எலியாவின் சேவகனுக்கு வாழ் தந்தீரே இறங்கி வந்து அக்கினியா இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Thank you, Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. எங்களை என்னையுமாய் பொறுப்பெடுத்து வழிநடத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு அரவணைத்து பலப்படுத்தும் அந்த யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்துடன் ஜெபிக்கிறேன் பிதாவே. Please be seated.